5 ஹவர் தூங்கினேன், இப்போ 3 ஹவர் தூங்கிட்டு இருக்கேன். 2 ஹவர் தான் போகிறோம், 2 ஹவர் போதும்னு நினைக்கிறேன் இனிமேல். சார் மென்டலி அது அஃபெக்ட் ஆகாது? மென்டலி அஃபெக்ட் ஆகுது. அது சார் மென்டலி அஃபெக்ட் ஆகாதா? அதெல்லாம் ஆகி பல வருஷம் ஆகுது. நான் அவரை சொன்னேன், என்ன சொல்லலை. நான் என்ன சொன்னேன், அவரை சொல்லலை. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. காலையில் விசாரிப்போம். ஸ்லீப் ஃபிசியாலஜி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான டாபிக்ங்க. ஒவ்வொரு வாட்டியும் அதை பற்றி பேசும் பொழுதும் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ஆகிடுவேன், ஆர்வமாகிடுவேன். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, 2 மணி நேரம் தூங்கினா போதும் அப்படிங்கிறாரு. ஹீ இஸ் தியரட்டிக்கலி கரெக்ட். தூக்கத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இதை பற்றி தான் திரும்ப சொல்லிட்டு இருப்போம். நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் ரெம் ஸ்லீப் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரெம் ஸ்லீப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நான் ரெம் ஸ்லீப்பில் N1, N2, N3ன்னு 3 இருக்குது. ரெம் ஸ்லீப்பில் ஒன்று தான் இருக்குது. இப்போ நம்ம படுத்தோன்னு கண்ணை மூடி தூங்குறோம் இல்லையா, அப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேவ் ஆல்ஃபா, அது N1. அடுத்தது தீட்டா, இது லைட் ஸ்லீப். 3வது டெல்டா, இது டீப் ஸ்லீப். இது எல்லாமே நடந்து முடியறதுக்கு ஒரு 90 நிமிஷம் ஆகிடும். இது முடிஞ்ச உடனே அடுத்தது ரெம் ஸ்லீப்புக்கு வந்துடும். ரெம் ஸ்லீப்புக்கு பேர் ட்ரீம் ஸ்லீப். ஏன்னா இதில் வரக்கூடிய ட்ரீம்ஸ் தான் நம்ம மனசில் பதியும், அடுத்த நாள் காலையில் நம்மளால் ரெக்கலெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த சைக்கிள் எல்லாம் முடியறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு மனுஷன் நல்லா ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா 3 சைக்கிள் இல்லைனா 4 சைக்கிள் தூங்கணும். 3 சைக்கிள் அப்படின்னா 3x2 6 மணி நேரம், 4 சைக்கிள் அப்படின்னா 4x2 8 மணி நேரம். என்ன காரணம்னா இந்த மொதல் 2 சைக்கிளில் N3 டீப் ஸ்லீப் அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அந்த டீப் ஸ்லீப் ஆக்டிவாக இருக்கும் பொழுது நம்ம உடம்பு ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. 3வது மற்றும் 4வது சைக்கிளில் தான் ரெம் ஸ்லீப்போட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம காலையில் நேரங்களில் கனவு நிறையா வரதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதில் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, எனக்கு எப்போதுமே கனவாகவே வந்துட்டுருக்கு, தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு திருப்தியாக இல்லைம்பாங்க. இவங்களுக்குலாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த N3ன்னு சொல்லக்கூடிய டீப் ஸ்லீப் இந்த ஃபேஸ்க்குள்ளே அவங்க சரியாக போகிறதில்ல. அதை பைபாஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ரெம் ஸ்லீப்புக்கு வந்துடுறாங்க. யாரெல்லாம் இப்படி வருவான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மனக்கவலை உள்ளவங்க, ஆங்ஸைட்டி உள்ளவங்க, ஆல்கஹால் ஹேபிட் உள்ளவங்க, இவங்கெல்லாம் இந்த டீப் ஸ்லீப்புக்கே போகாமல் ரெம் ஸ்லீப்புக்கே வந்துடுவாங்க. கெட்ட கனவாக வருதும்பாங்க. தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்ச ஒரு திருப்தியே இருக்காது. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நம்ம மெலட்டோனின் சப்ளிமெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம். இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க அப்படின்னா தூக்கத்துக்கான மருந்துகள் கொடுத்து தூங்க வைப்போம். அப்படிங்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு N3 இந்த டீப் ஸ்லீப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெம் ஸ்லீப் வரும்பொழுது அவங்களோட ஓவரால் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ மிஸ்கின் ஐயா சொல்கிற மாதிரி 2 மணி நேரம் ஸ்லீப் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால், தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங் 2 மணி நேரம் ஸ்லீப் போதும். ஆனால் நம்மளுடைய லாஞ்சிவிட்டி பார்க்கணும் அப்படிங்கும் பொழுது, நம்மளுடைய பாடியும் ரிப்பேர் ஆகணும், மைண்டும் ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கும்போது அந்த 2 சைக்கிளாக ஒரு 3 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணோம்னா நல்லது. ஸ்கூல் விட்டு முடிஞ்சு 30 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எக்ஸாம் எழுதி ஃபெயிலாக போகிற மாதிரி கனவு வருதுப்பாங்க. இதெல்லாம் எந்த கணக்குன்னே தெரியல. இதுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமாக விளக்கமே கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கனவு எதுவும் இருந்துச்சுன்னா கனவுல சொல்லுங்கள். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். எனக்கு வரக்கூடிய கனவு பறக்கிற மாதிரி கனவு தான், அதுதான் அடிக்கடி வருது.